நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் பிரஷர்னால நம்ம இந்தியன் புல்லியன் மார்க்கெட், அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி விலையில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத பத்தி தான் இந்த டீப் டைவ்ல பார்க்க போறோம். ஆமா, இது ஆக்சுவலா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் கொஞ்சம் குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் கூட. கரெக்ட். அண்ட் இந்த டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்கள போலவே பலரும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சரியான மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி ரிஸ்க குறைச்சு ஒரு சிறப்பான போர்ட்ஃபோலியோவை உருவாக்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரைட். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல கப்பல் போக்குவரத்து எந்த நேரத்திலயும் பிளாக் ஆகலான்னு ஒரு பதற்றம் இருக்கு. ஆமா, க்ரூட் ஆயில் விலை கூட பீப்பாய்க்கு $100 தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ. அதான் பொதுவா இந்த மாதிரி உலகமே ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கிறப்போ மக்கள் ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு சேஃபான தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க. ஹிஸ்டோரிக்கலா அதுதான் நடந்திருக்கு. தங்கம் டிமாண்ட் எகுரும், விலையும் ஏறும். ஆனா ரீசெண்டா மார்ச் 16 MCX டேட்டாவை எடுத்து பார்த்தா அப்படியே தலைகீழா நடந்திருக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னா தங்கம் விலை ஒரே நாள்ல 1339 ரூபாய் குறைஞ்சு 10 கிராமுக்கு 1.5 லட்சத்துல வந்து நிக்குது. ரைட். அண்ட் வெள்ளி நிலைமை அதை விட மோசம். கரெக்ட். 4089 ரூபாய் சரிஞ்சு 1 கிலோ 2.55 லட்சத்துக்கு வந்திருக்கு. பாக்குறதுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கு. தங்கம் எப்பவுமே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நினைப்போம். ஆனா இப்படி திடீர்னு ஏன் விலை குறையுது? ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இதுக்கு பின்னால இருக்கிற மெயின் ட்ரிகர் என்ன? இது ஒரு அசாதாரணமான முரண்பாடுதான். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பாரடாக்ஸ்க்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில மேக்ரோ எக்கனாமிக் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மெயினா 2 விஷயங்கள். ஓகே, அந்த 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஒன்னு, ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டு வர US டாலர். 2வது, அமெரிக்க அரசாங்கத்தோட பாண்ட்ஸ் கொடுக்கற வட்டி விகிதம், அதாவது US ட்ரெஷரி ஈல்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. ஓகே. சாய்ஸ் புரோக்கிங்கோட கமாடிட்டி அனலிஸ்ட் ஆமிர் மக்தா அவரோட ரிப்போர்ட்ல இது ரொம்ப தெளிவா பாயிண்ட் அவுட் பண்றார். இந்த 2 ஃபேக்டர்ஸும் சேர்ந்துதான் வெள்ள மதிப்பற்ற உலோகங்கள் மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம இந்தியால இருக்கோம், சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ கடைக்கு போய் நம்ம ரூபாய் நோட்டு கொடுத்து தான் தங்கம் வாங்குறோம். இதுக்கும் US டாலருக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு நல்ல கேள்வி. நாம தங்கம் வாங்குறதுக்கு ரூபாய் கொடுத்தாலும் அந்த தங்கத்தோட பேஸ் பிரைஸ், அதாவது அடிப்படை விலை, சர்வதேச மார்க்கெட்ல அமெரிக்க டாலர்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓஹோ, சோ குளோபல் ட்ரேடிங் எல்லாமே டாலர்ல தான் நடக்குதா? ஒரு அவுன்ஸ் தங்கம் இத்தனை டாலர்னு தான் மார்க்கெட் ரன் ஆகுது. இப்போ அமெரிக்க டாலரோட மதிப்பு நம்ம இந்திய ரூபாய் மாதிரி மத்த கரன்சிகளை விட ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன ஆகும்னு யோசிங்க. அப்போ அதே அளவு தங்கத்தை வாங்குறதுக்கு நம்ம முன்னாடியை விட அதிக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். தங்கம் விலை உயர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் வரும். இதனால சர்வதேச அளவுல தங்கத்துக்கான டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். டிமாண்ட் குறைஞ்சா மார்க்கெட் ரூல் படி விலையும் சரிய ஆரம்பிக்கும். ரைட், இப்ப புரியுது. டாலர் ஸ்ட்ராங் ஆகிறது குளோபல் லெவல்ல பர்ச்சேசிங் பவரை குறைக்குது. சரி, அந்த 2வது ஃபேக்டர் சொன்னீங்களே, US ட்ரெஷரி ஈல்ட்ஸ், அது அதிகமாச்சுன்னா ஏன் தங்கம் விலை குறையணும்? இத புரிஞ்சுக்க நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது வாய்ப்பு செலவு அப்படிங்கிற கான்செப்ட பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா? ஆமா. தங்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு வருமானமும் தராத ஒரு அசெட். அதாவது நீங்க தங்கத்தை வாங்கி லாக்கர்ல வச்சா 10 வருஷம் ஆனாலும் அது அதே அளவு தங்கம் தான். அது உங்களுக்கு எந்த வட்டியும் கொடுக்காது. ஓகே, விலை ஏறினா மட்டும்தான் லாபம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா US ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கற ஒரு கேரண்டியான முதலீடு. அதுல உங்களுக்கு வருடாந்திர வட்டி கிடைக்கும், அதாவது ஈல்டு. இப்போ அந்த ட்ரெஷரி ஈல்ட்ஸ் அதிகமாகும் போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க? சிம்பிள். கையில ஒரு 10 கோடி இருக்குன்னா எந்த வட்டியும் தராத தங்கத்துல போடுறத விட நல்ல வட்டி கொடுக்கற பாண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாமேன்னு யோசிப்பேன். கரெக்ட். இது ஒரு பேங்க் FDல பணத்தை போட்டு வட்டி வாங்குறதுக்கும் சும்மா பீரோல பணத்தை பூட்டி வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான அனாலஜி. பாண்ட்ஸ்ல வட்டி அதிகமாகும் போது பணமெல்லாம் தங்கத்துல இருந்து வெளியில போய் பாண்ட்ஸ்க்கு மாறுது. இதனால தங்கம் விலை இறங்குது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான லேயர் இருக்கு. என்னது? இன்வெஸ்டர்ஸ் வெறும் ஈல்ட மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க ரியல் ஈல்ட்ஸ பார்ப்பாங்க. ரியல் ஈல்ட்ஸா? வெயிட், சாதாரண ஈல்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண ஈல்டுனா அரசாங்கம் கொடுக்கற வட்டி. உதாரணத்துக்கு 5% வட்டி கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அதே நேரத்துல மார்க்கெட்ல பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் 3% இருக்குன்னா அப்ப பணத்தோட மதிப்பு 3% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமா. அப்போ 5% வட்டியில இருந்து 3% இன்ஃப்ளேஷனை கழிச்சுட்டா மீதி இருக்கிற 2% தான் உங்களோட உண்மையான லாபம். அதுதான் ரியல் ஈல்ட். ஓஹோ, வாவ்.
இப்போ அமெரிக்காவுல இந்த ரியல் ஈல்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க் இல்லாம லாபம் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்க பில்லியன் கணக்கான டாலர்களை ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல தான் போடுவாங்க. தங்கம் டிமாண்ட் அடிவாங்கும். அப்போ யுஎஸ் ஈல்டுக்கும் உலகத்துல நடக்கிற மற்ற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? குறிப்பா ஆயில் பிரைசஸ்க்கும் இதுக்கும் என்ன லிங்க்? நாம முன்னாடி பேசின அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை பத்தி சொல்லுங்க. வெல், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் உலகத்தோட ஆயில் சப்ளைல இருக்கிற மிக முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட். ஒமன் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப குறுகலான கடல் வழி அது. ஓகே. உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த கச்சா எண்ணெயில சுமார் 20% இந்த ஒரு சின்ன வழியா தான் கப்பல்கள்ல கடந்து போகணும். சவுதி, குவைட், ஈராக்ல இருந்து வர எண்ணெய் எல்லாமே இது வழியா தான் வரணும். அப்போ அந்த குறுகலான பாதையை யாராவது பிளாக் பண்ணிட்டா உலகத்தோட 20% எண்ணெய் சப்ளை அப்படியே நின்னுடும். கரெக்டா? கட்டாயமா. அதனாலதான் மிடில் ஈஸ்ட்ல சின்னதா ஒரு பதற்றம் வந்தா கூட ஆயில் மார்க்கெட் உடனே ரியாக்ட் பண்ணுது. இப்போ சப்ளை பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயத்துல தான் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அண்ட் எனர்ஜி காஸ்ட் அதிகமானா அது உலகத்துல இருக்கிற எல்லா பொருளோட விலையையும் பாதிக்கும். உற்பத்தி செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே ஏறும். எக்ஸாக்ட்லி. இது உலகளாவிய பணவீக்கத்தை ரொம்ப அதிகமாக்கும். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இடிக்குது. ஆயில் பிரைஸ் ஏறினா டிரான்ஸ்போர்ட் செலவு ஏறும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகும் போது கரன்சியோட மதிப்பு குறையும். அப்ப தங்கம் தானே ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன்? நியாயமான கேள்வி. பணவீக்கம் ஏறுறப்போ தங்க விலை ஏறதானே செய்யணும். இங்க ஏன் குறைஞ்சிட்டு இருக்கு? இது என்ன லாஜிக்? இது ஒரு அருமையான பாயிண்ட். மேலோட்டமா பார்த்தா தங்கம் இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான ஒரு ஹெட்ஜ் தான். ஆனா மாடர்ன் எக்கானமில சென்ட்ரல் பேங்க்ஸ் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. குறிப்பா யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? பணவீக்கம் அதிகமாகும் போது அதை கட்டுப்படுத்த அவங்க வட்டி விகிதங்களை அதிகமாக்குவாங்க. இல்லனா வட்டி விகிதத்தை குறைக்கிற முடிவை தள்ளி போடுவாங்க. ஓசிபிசியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிறிஸ்டோபர் வாங் இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ரைட். எனர்ஜி பிரைசஸ் தொடர்ந்து பணவீக்கத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றத தள்ளி போடுவாங்க. இது தங்கத்துக்கு ஒரு பெரிய ஹெட்விண்டா மாறும். ஒரு நிமிஷம், ஆயில் விலை ஏறுறதுனால பொருளோட விலை ஏறுது. அதை கட்டுப்படுத்த ஃபெடரல் ரிசர்வ் ஏன் வட்டி விகிதத்தை ஏத்தணும்? வட்டி ஏத்தனா எப்படி தக்காளி விலையோ ஆயில் விலையோ குறையும்? சிம்பிள் லாஜிக் தான். பணவீக்கத்தை குறைக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் மக்களோட டிமாண்ட காலி பண்ணணும். வட்டி விகிதம் ஏறினா என்ன ஆகும்? பேங்க்ல லோன் வாங்குறது கஷ்டமாகும். கிரெடிட் கார்டு வட்டி ஏறும். ஓ, அப்ப மக்கள் செலவு பண்றத குறைப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. மக்களோட பர்ச்சேசிங் பவர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா பொருட்களுக்கான டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா பொருளோட விலையும் குறைய ஆரம்பிக்கும். சோ ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை அதிகமாவே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு மார்க்கெட் கணிக்குது. வாவ், அப்போ வட்டி விகிதம் அதிகமாவே இருந்தா நாம முன்னாடி பேசின அந்த ட்ரெஜரி ஈல்ட்ஸும் அதிகமாவே இருக்கும், ரியல் ஈல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும். ஆமா. அதனால பணம் எல்லாம் தங்கத்துல இருந்து மறுபடியும் பாண்ட்ஸுக்கே போகும். எவ்வளவு பெரிய செயின் ரியாக்ஷன் இது. கரெக்ட். இது ஒரு சைக்கிள். ஆயில் பிரைஸ் ஏறுது, இன்ஃப்ளேஷன் ஏறும் பயம் வருது, சென்ட்ரல் பேங்க் வட்டி குறைக்க மாட்டாங்கன்னு மார்க்கெட் நினைக்குது. சோ பாண்ட்ஸ்ல ஈல்ட் அதிகமாகுது. அண்ட் ஃபைனலா தங்கத்துல இருக்கிற முதலீடுகள் வெளியே போகுது, விலை குறையுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பொதுவா கல்ஃப் ரீஜன்ல டென்ஷன்னா மக்கள் பயந்து போய் சேஃப் ஹேவனான கோல்டு தானே வாங்குவாங்க. ஆனா இங்க ஏன் பிரைஸ் குறையுது? அதாவது 2008 மார்க்கெட் கிராஷ் அப்போலாம் தங்கம் தானே காப்பாத்துச்சு. இப்ப பயத்தை விட லாஜிக் ஜெயிக்குதா? இத ஒரு எமோஷன் வெர்சஸ் ஸ்ப்ரெட்ஷீட் போர்னு சொல்லலாம். சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர்கள் நியூஸ் பார்த்துட்டு பயத்துல தங்கம் வாங்குவாங்க. ஆனா மார்க்கெட்டை நகர்த்துறது பில்லியன் கணக்கான டாலர்களை கையாளும் இன்ஸ்டிடியூஷனல் முதலீட்டாளர்கள். ஓகே, அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்க கம்ப்யூட்டர்ல ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு பாப்பாங்க. மிடில் ஈஸ்ட்ல பதற்றம் இருக்கு சரி, ஆனா அமெரிக்க அரசாங்கம் எனக்கு 5% ரிஸ்க் ஃப்ரீ வட்டி கொடுக்கும்போது நான் ஏன் தங்கத்துல பணத்தை முடக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ரைட், அது லாஜிக்கல் தானே. ஸ்டாக்கிஃபையோட ஃபவுண்டர் பியூஷ் ஜுன்ஜுன்வாலா என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் யுஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மற்றும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வச்சுதான் ரீஅசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஓஹோ, அப்போ இனிமே மார்க்கெட்ல போர் வந்தாலோ பதற்றம் வந்தாலோ தங்க விலை ஏறவே ஏறாதா? இது நிரந்தரமா? ஏன்னா நம்ம ஊர்ல தங்கம்ங்கிறது ஒரு இமோஷனல் அண்ட் கல்ச்சரல் கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பா இல்ல. மார்க்கெட் இப்போ ரியாக்ட் பண்றது எல்லாமே ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி தான். ஆனா லாங் டேர்ம்ல ஃபைனான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்ம ஊர் ஃபெஸ்டிவ் பர்ச்சேசஸ்க்காகவும் தங்கம் எப்பவுமே ஸ்ட்ராங்கான டிமாண்ட்ல தான் இருக்கும். உங்கள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோல என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு சாதாரண முதலீட்டாளரா நியூஸ் பார்க்கும்போது கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? இன்கிரெட் மணியோட சிஇஓ விஜய் குப்பா ஒரு நல்ல வியூ கொடுத்திருக்காரு. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை வச்சு மார்க்கெட்டை டைம் பண்ணக்கூடாது. அதாவது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு வாங்குவோம், நாளைக்கு வித்துருவோம் பண்ணக்கூடாது. கரெக்ட். தங்கம் மற்றும் வெள்ளிய ஒரு லாங் டேர்ம் டைவர்சிஃபிகேஷன் டூலா தான் பார்க்கணும். உங்களோட ஒட்டுமொத்த முதலீடுகள்ல ரிஸ்க குறைக்கிறதுக்கான ஒரு கருவி அது. இந்த டைவர்சிஃபிகேஷனை கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஈக்விட்டிஸ்க்கும் கோல்டுக்கும் லோ கொரலேஷன் இருக்கு. அதாவது பங்கு சந்தைக்கும் தங்கத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட் விழும்போது தங்கம் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படும். ஓகே, ஒரு குஷன் மாதிரி. வேற என்ன ரீசன்? இரண்டாவது,
கரன்சி டிபேஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்தும். அரசாங்கங்கள் பணத்தை அச்சடிக்கும் போது கரன்சி மதிப்பு குறையும். ஆனா தங்கத்தோட சப்ளை லிமிட்டடுங்கிறதால அது லாங் டேர்ம்ல பணவீக்கத்தை தாண்டி நிக்கும். ரைட். அண்ட் மூணாவது, ரிஸ்க் ஆஃப் என்வாயரன்மெண்ட்ஸ்ல நம்ம போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உலகம் பேனிக் ஆகும்போது தங்கம் ஒரு பாதுகாப்பான கோட்டையா இருக்கும். சோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். ரொம்ப தெளிவான விளக்கம். மார்க்கெட்ல இவ்ளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறது இப்போதான் புரியுது. ஆமா, ஷார்ட் டேர்ம் நியூஸ பார்த்து பேனிக் ஆகாம லாங் டேர்ம் அசெட் அலோகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். எக்ஸாக்ட்லி. சோ தங்கம் மற்றும் வெள்ளியை தாண்டி இனி வரும் காலங்கள்ல ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரும்போது வேற எந்த அசெட் கிளாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, டிஜிட்டல் அசெட்ஸ் கூட இப்ப வளர்ந்துட்டு வருது. கரெக்ட். உலகமே மாறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சேஃப் ஹேவன் அப்படிங்கறதோட அர்த்தமும் மாறுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Thanks for watching this video. This is only for educational purposes. Please consider a financial advisor before making your investment decision.